அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 23/9/2023 அன்று சவுதி அரேபியாவின் தேசிய தினம். சவுதி அரேபியாவின் முன்னாள் மன்னரான அதிமேதமிகு மன்னர் அப்துல்லாஹ் அவர்கள் 2005ஆம் ஆண்டில் தமது ஆட்சியில் செப்டம்பர் 23 நாட்டின் தேசிய தினமாக பிரகடனப்படுத்தும் அரச வர்த்தமானியை வெளியிட்டார்கள். அன்றிலிருந்து அந்நாள் அரச விடுமுறை அளிக்கப்பட்டு தேசிய தினமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் தேசிய தினம் என்றால் என்ன? சவுதி அரேபியா 3 ராஜ்யங்களை கொண்டிருக்கின்றது. முதலாம் சவுதி ராஜ்யம் 1744ஆம் ஆண்டு மன்னர் சவுத் அவர்களே கோத்திர தலைவர் என்ற வகையில் நஜித் பகுதியை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இதை வரலாற்றில் முதலாம் சவுதி ராஜ்யம் என அழைக்கப்படுகின்றது. இராஜ்யம் சுமார் 73 ஆண்டுகள் நீடித்தது. பின்னர் 1818ஆம் ஆண்டு உதுமானிய பேரரசின் அப்போதைய எகிப்திய ஆளுநரான முஹம்மது அலி பாத்ஷா பெரும் படை திரட்டி வந்து சவுத் மன்னரின் ஆட்சியை தோற்கடித்தார். 2ஆம் சவுதி ராஜ்யம். இதன்பின் சவுத் பரம்பரையைச் சேர்ந்த துருக்கி பின் அப்துல்லா அவர்கள் 1818ஆம் ஆண்டு மீண்டும் நஜித் பகுதியில் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இதுவே 2ஆம் சவுதி ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. இவரது ஆட்சியிலும் பல போர்களுக்கு மத்தியில் ஆட்சி பலவீனப்படுவதும் பின் பலமடைவதுமாக 1891ஆம் ஆண்டு வரை சுமார் 73 வருடங்கள் இந்த 2ஆம் சவுதி ராஜ்யம் நீடித்தது. 3ஆம் சவுதி ராஜ்யம். இதற்கு பின் சவுத் வம்சத்தைச் சேர்ந்த அப்துல் அசீஸ் மன்னரின் படை திரட்டப்பட்டு வந்து பல்வேறு போர்களுக்கு பின் மாபெரும் வெற்றி வாகை சூடினார்கள் மன்னர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். 1902ஆம் ஆண்டு மீண்டும் தனது நஜித் பிரதேசத்தின் மன்னராக தன்னை பிரகடனப்படுத்தினார்கள். இவர்களின் ஆட்சி காலத்தில் மக்கா மதீனாவை சூழ உள்ள பகுதிகள் தனித்தனி ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அப்பகுதிகளையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் மன்னர் அப்துல் அசீஸ் அவர்கள். அவ்வாறே அல் அஹ்ஸா மற்றும் பல பகுதிகளை இணைத்து அப்பிரதேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததன் பின் மிக பெரிய நிலப்பரப்பாக காட்சியளித்த தமது நாட்டுக்கு அவர்களே 1932ஆம் ஆண்டு அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா என்று பெயர் சூட்டினார்கள். சவுதி அரேபிய ராச்சியம் என்று முதல் மன்னரான தனது பாட்டனின் பெயரை தனது நாட்டுக்கு பெயர் சூட்டின பெருமை இவர்களையே சாரும். இன்று இவர்கள்தான் சவுதி அரேபியாவின் ஸ்தாபகர், அந்நாட்டை ஒன்றிணைத்த தலைவர், நாட்டின் தந்தை என்ற பல பட்டப்பெயர்கள் சூட்டப்பட்டு மதிப்புடனும் கண்ணியத்துடனும் போற்றப்படுகின்றார்கள். நாட்டுக்கு முதலில் சவுதி அரேபியா என பெயர் சூட்டப்பட்ட 1932ஆம் வருடத்தையொட்டியே சவுதி தேசிய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இம்முறை 23/9/2023 அன்று சவுதியின் 93வது தேசிய தினமாகும். சவுதி அரேபியாவை ஆண்ட 3ஆம் சவுதி ராஜ்யத்தின் மன்னர்கள். 7 மன்னர்கள் இதுவரை சவுதி அரேபியாவை ஆட்சி செய்திருக்கின்றார்கள். முதலாவது மன்னர் இமாம் அப்துல் அசீஸ் ஆல் சவுத், சவுதி அரேபியாவின் ஸ்தாபக தந்தை அவர்கள். 1932 53 வரை இவர்களுடைய ஆட்சி நீடித்தது.
இரண்டாம் மன்னர் சூத் பின் அப்துல் அசீஸ் 1953 முதல் 64 வரை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். மூன்றாம் மன்னர் ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் 1964 முதல் 75 வரை அவர்கள் ஆட்சி செய்தார்கள். நான்காவது மன்னர் ஹாலித் பின் அப்துல் அசீஸ் 1975 இருந்து 82 வரை இவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஐந்தாவது மன்னர் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் 1982 இருந்து 2005 வரைக்கும் இதுவரைக்கும் உண்டான மன்னர்களில் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த பெருமை மன்னர் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் அவர்களையே சாரும். அவர்கள்தான் தனக்கு முதலில் ஹாதிமுல் ஹரமைன் ஷரீஃபைன் 2 ஹரம் ஷரீஃபுகளினுடைய சேவகர் என்று தனக்கு பட்டம் சூட்டிக்கொண்டார்கள். அதே போன்று முஜம்மஉல் மலிக் ஃபஹத் உட்பட மக்கா மதீனா ஹரம்களை மிக பிரமாண்டமான முறையில் விஸ்தீரணம் செய்த பெருமையும் இவர்களையே சாரும். ஆறாவது மன்னர் அப்துல்லா இப்னு அப்துல் அசீஸ் 2005 முதல் 15 வரை இவர்கள் ஆட்சி செய்தார்கள். ஏழாவது தற்போதைய மன்னர் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் 2015ஆம் ஆண்டிலிருந்து இவர்கள் ஆட்சி செய்து வருகின்றார்கள். தற்போது முடிக்குரிய இளவரசராக முஹம்மது பின் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் பதவி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.